ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபண்டாஸ்டிக் ரெசிபி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கவுனி அரிசியோட பொடி தான். கவுனி அரிசியை ஊற வச்சு வெயிலில் காய வச்சு நம்ம யூஸ்வலாக பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு பொடி பண்ணி காய வச்சு நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டோன்னா பொடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு கப்புனா நம்ம நார்மல் அரிசி மாவு அதுவுமே நீங்கள் ஊற வச்சு நம்ம அதிரசத்துக்கு பண்ணுற மாதிரி அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து மாவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரெடிமேடாக கிடைக்கிற அரிசி மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சரி சமமாக எடுத்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைய போகிறோம். ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது, அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதோட பதம் என்ன நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ரெசிபி. உங்களுக்கு கவுனி அரிசி நிறைய வேணும்னா அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு அரிசி மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரேஷியோஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயம் உங்களுக்கு ஈரப்பசை அதில் கண்டிப்பாக இருக்கணும். இது நம்ம பண்ணிவிட்டு இந்த மாவை ரெடி பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பதார்த்தம் வெளியில் வரும்போது ரஃப் ஆகாமல் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கவுனி அரிசி புட்டு தான். ஆனால் அதில் கேப்சிகம் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சா விட்டமின் ரிச்சா அந்த மாதிரி பண்ண போகிறோம். கேப்சிகம் கவுனி அரிசி புட்டு தான். இப்போ பாருங்கள், இதான் பதம். நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஆனால் இப்படி பிடிச்சோன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரும். அதே சமயம் நம்ம உதுத்தோன்னா அழகாக இந்த மாதிரி உதிர்ந்துடும் உங்களுக்கு. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஈரப்பசை நல்லாவே நம்மளுக்கு தெரியும். நான் குழாப்புட்டு மேக்கரில் தான் அதை போட்டு பொலன்னு தான் நம்ம போடணும். அழுத்திலாம் குழாப்புட்டில் வைக்கக்கூடாது, வேகாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சோன்னா அதுலேருந்து புகை வரும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இதை வறுத்துப்போம். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த குழாப்புட்டு மேக்கர்லேருந்து நம்ம அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயம் பொடியாக நறுக்கி அதை நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் குடமிளகா சேர்த்துருக்கேன், ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேன். இதோட கேரட்டும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் என்ரிச் பண்ணி கொடுக்கணும். இதோட நம்ம வேறு காய்கறிகள் எல்லாமும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் அதெல்லாமும் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வதங்கணும். ஃபுல்லாக வதங்கினதுக்கு அப்புறம் இது காய்க்குன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ அந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம உப்பு போட்டுக்கணும் காய்க்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இந்த குழாப்புட்டு கவுனி அரிசி புட்டு வந்தாச்சு. இதை நம்ம அப்படியே இந்த காயில் போட்டுட்டு நல்லா நொறுக்கி விட்டுக்கணும். நல்லா உதுத்து விட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்த அப்படியே புட்டு வந்துடும். நல்லா ஆற வச்சு நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இதுலேயுமே நிறைய தண்ணி விட்டோன்னா குழஞ்சிரும். உங்களுக்கு புட்டு அப்படியே களி மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணி தெளித்து தான் விடணும். எப்போவுமே தெளித்து விட்டோன்னா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உதிரியாகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சூப்பரான கவுனி அரிசி வெஜிடபிள் புட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் கூட செய்யலாம், காட்டு யானை அரிசியில் கூட இது செய்யலாம். ரொம்ப நல்லா வரும், புட்டு ஃபஸ்ட் கிளாஸாக வரும். இது ரொம்ப அந்த புட்டை நம்ம எவ்வளோ தூரம் கடிச்சு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு சீராக இருக்கும். நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி புட்டை நல்லா சவைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாடியில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே நார்மல் கண்ட்ரோலுக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.